நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் உங்க ராசியான மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவா இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வருடக்கோள்கள் ஆகிய ராகு, கேது, குரு, சனி இதனுடைய பயிற்சியை இதனுடைய இருப்பிடத்தை வைத்து மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் மாசம் மாசம் மாறக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால இந்த குரு, சனி, ராகு, கேதுக்கள் இந்த மேச ராசிக்கு 2024ஆம் ஆண்டு என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம். பொதுவா உங்க ராசியிலேயே இப்ப குரு பகவான் இருக்கிறாரு. இது ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியில தான் இருக்கு. ராசியில குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். 2024 ஏப்ரல் மாதம் கடைசி வரைக்குமே உங்க ராசியில தான் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நல்லபடியாகவே குரு உங்க ராசியிலேயே இருந்து செய்யும். அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுல நிக்குது. பொதுவாகவே 11ஆம் வீட்டுல சனி நின்னுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு லாப சனி. தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறைய லாபத்தையும் நல்ல வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் 11ஆம் வீட்டுல சனி நிக்கிறது. புதிதா தொழில் தொடங்குறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சனி பகவான் உடைய இருப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆக சனினால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ரொம்பவுமே நல்ல ஒரு அமைப்புகளை சனி பகவான் உங்களுக்கு செய்வாரு. உங்க ராசிய சனி பாக்குறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். அப்பப்போ சில உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்க ராசிய சனி பகவான் பாக்குறதுனால ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு தொழில முன்னேற்றத்தை தான் அந்த சனி பகவான் தருவாரு. நல்ல வருமானத்தையும் தருவாரு. வேலையிலையும் நீங்க நினைச்ச மாதிரியான வேலையை அது அமைச்சு தரும். அதே மாதிரி குரு பகவான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்க ராசியை விட்டு விலகி உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வரும். 2ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடும். குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷங்கள் நிகழும். சுபகாரியங்கள் வீட்டுல கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நல்ல பொருளாதாரம் உங்க கையில இருக்கு. 2ஆம் வீட்டுல குரு தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே அமரும் போது நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கும். வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லைன்னா எதிர்பாராத தனவரவுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டுல இருந்து தருவாரு. ஆக குரு பேச்சுக்கு அப்புறம் கூடுதல் நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய எந்த விதமான பாதகங்களும் கிடையாது. இந்த 2024ஆம் ஆண்டு குரு மட்டும்தான் பயிற்சி ஆகுது. ராகு, கேதுக்களோ சனியோ எந்தவித பயிற்சியும் ஆகிறது இல்ல. அதனால அது இருப்பிடத்தை வைத்து மட்டும்தான் பலன்கள் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். சனி உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மைகளைத்தான் செய்யும். குரு பகவான் உங்க ராசியில இருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் பலன்களை செஞ்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி 8 மாதங்கள் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல நின்று நிறைய நன்மைகளை செய்யும். கண்டிப்பா திருமணத்தை கைகூட வைக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது சேர்றக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். நல்ல ஒரு சந்தோஷம் குடும்பத்துல இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே நன்மைகளை குரு பகவான் 2ஆம் வீட்டுல நின்று தருவாரு. அதே மாதிரி 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த வீடுகளை பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, 8, 10ஆம் வீடுகளை பார்க்கும். பொதுவா 6ஆம் வீட்டை பாக்குறது நல்ல வேலையை அது உண்டு பண்ணி தரும். ஒரு டீச்சிங் சம்பந்தமான வேலை, பேங்கிங் சம்பந்தமான வேலை எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த தொழில் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறை இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஆக 2ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டை பாக்குறது எல்லா விதத்திலையுமே நல்லது. அதே மாதிரி கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா உடனடியாக கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் வீட்டை குரு பகவான் பாக்குறது வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடெல்லாம் ஈஸியா நீங்க போயிட்டு வர முடியும். ஒரு சுற்றுப்பயணமா போலாம், இல்ல வேலைக்காக போலாம். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே 8ஆம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால அமையும். 10ஆம் வீட்டை குரு பகவான் பாக்குறது உங்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். தொழில் புதுசா நீங்க தொடங்குறதுனாலும் இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சிக்கு அப்புறம் தொடங்கலாம். அதுக்கு முன்னாடியே தொடங்கினாலும் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுல நல்ல ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். 2ல் இருக்கிற குரு பகவான் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தரும். நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரும். 10ஆம் வீட்டை பாக்குறதுனால தொழில மேன்மை அடைவீங்க. செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையும்.
இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே மேச ராசிக்காரங்களுக்கு குரு சாதகமாகவே இருக்குது. ஆக சனி குரு இந்த 2 கிரகங்களும் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. அடுத்தது நம்ம ராகு கேதுக்களை பார்க்கலாம். ராகு கேது உங்க ராசிக்கு 6-12ல இருக்குது. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் 6-12 அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்தாலே அது நன்மைகளைத்தான் செய்யும். 6ஆம் வீட்டுல கேது பகவான் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல வேலை உங்களுக்கு அமையும். வேலை செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்க வேலையை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே ஏற்படும். அதனால உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்சென்டிவ் இதெல்லாமே அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த 2024ஆம் ஆண்டு. ஆக 6ஆம் வீட்டுல கேது பகவான் நிக்கிறது எல்லா விதத்திலையுமே சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் குரு பார்வையில நிற்கும் போது இன்னும் கூடுதல் சிறப்பாகத்தான் இருக்கும். 12ஆம் வீட்டுல ராகு பகவான், இது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஒரு பாவ கிரகங்கள் மறைஞ்சு நிக்கிறது நல்லதுதான். குரு வீட்டுலதான் ராகு நிக்குது. அந்த குரு தனஸ்தானத்துலதான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். வெளிநாடு பிரயாணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இல்ல வெளிநாட்டு வருமானங்கள் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தருவாரு. வெளியூர் பிரயாணங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். 12ல ராகு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. இன்னும் சொல்ல போனோம்னா 12ல ராகு பகவான் குரு வீட்டுல நிக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டங்கள்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. சரியா தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படுத்த நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் போது நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. ஆக சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு, வண்டி, நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்புகளும் உங்க ராசியில இருக்குது. ஏன்னா 2ல குரு பகவான் தனத்தை கொடுத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தனத்தை வச்சுட்டு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் ஒரு வண்டி வாங்குறது, இல்ல வீடு வாங்குறது, இல்ல நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு தருவாரு. ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2024ஆம் ஆண்டு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டுதான் 2024. ஆக மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு பொற்காலமாக அமையுங்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே ஒரு 20லிருந்து ஒரு 40% அளவுக்கு தான் உங்களுக்கு சரியாக பொருந்தும். மற்றபடி 100% சரியான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை வைத்து தசாபுக்தியில கணிச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் 100% சரியாக இருக்கும். நீங்க உங்க ஜாதகத்துக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது. இதற்கு கட்டணம் உண்டு. இல்ல நீங்க கட்டணம் கட்டாம இலவசமா நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கமெண்ட்ல உங்களுடைய கேள்வியும் மறக்காம கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் ரிப்ளை வீடியோவாக உங்களுக்கு இதே சேனல்ல வீடியோ போடுறேன். நீங்க அதை பார்த்து பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.